கூர்வாளின் தேர்தல் களம், மாறும் தேர்தல் களம், தொடர்ச்சியாக முன்னேறும் ரணில், இக்கட்டான நிலையில் சஜித், தென் மாகாணத்தை வெல்லப்போகும் அனுர, வடக்கு மற்றும் கிழக்கில் தலைகீழாக மாறியுள்ள களம், வழமைக்கு மாற்றமாக மும்முனை போட்டியாக அனுரையா, சஜித்தா, ரணிலா என்று ஆரம்பித்த தேர்தல் களம் இறுதி தருவாயில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அனுரகுமாரை எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பதை புரிந்துவிட்டார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்கள் அனுரவை கைவிட்டு விட்டனர். இந்த நிலையானது அனுரவின் வெற்றியை நிச்சயம் தட்டிப்பறிக்கும் என்று கூறப்படுகின்றது. தெற்கு அரசியல் களத்தில் விளையாடிய அனுர மலையகம், வடக்கு மற்றும் கிழக்கில் ஆட முடியாமல் போயுள்ளதானது அனுரவின் வெற்றியை தட்டி பறித்துள்ளது என்றே கூற வேண்டும். இப்பிரதேசங்களில் கடந்த முறை போல் இம்முறையும் தனக்கே ஆதரவு கிடைக்கும் என்று நம்பிய சஜித், ரணிலின் சித்து விளையாட்டில் சிக்கி சின்னாபின்னமாகியுள்ளார் என்பதே நிதர்சனம். மலையகத்தின் சேவல் தனக்காக கூவும் என்று காத்திருந்த சஜித்திற்கு இறுதியில் ஏமாற்றமே எஞ்சியது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பெருவாரியான தமிழர் வாக்குகளை பெற சஜித் பல திட்டங்கள் தீட்டியும் ரணிலின் அபார ஆட்டத்தில் தமிழர்களின் கணிசமான ஆதரவை ரணிலே பெறுவார் என்று கூறப்படுகின்றது. இதற்காக பல காரணங்கள் கூறப்பட்டாலும் குறிப்பாக தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியதன் பின்னணியில் ரணிலே செயற்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் துரோகியாக தற்போது பார்க்கப்படும் சுமந்திரனின் தன்னிச்சையான சஜித்திற்கான ஆதரவை இல்லாமல் செய்துள்ளதுடன் மக்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து ரணிலுக்கும் தமிழ் தரப்பு வேட்பாளருக்கும் வாக்குகளை வழங்கும் நிலை உருவாகியுள்ளதாக நோக்கர்கள் கூறுகின்றனர். அத்துடன் 13ஆம் சட்ட மூல நடைமுறைப்படுத்தப்படும் என்ற சஜித்தின் அறிவிப்பானது சிங்கள பிரதேசங்களில் பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளதுடன் இவைகள் அனைத்தும் ரணிலுக்கான ஆதரவை அதிகரிக்க வடக்கு தரப்பினர் திட்டமிட்டு செய்வதாகவும் பேசப்படுகிறது. மேலும் சஜித்தின் பின்னடைவிற்கு பிரதான காரணமாக தமிழரசு கட்சியின் ஆதரவும் ஹக்கீம் மற்றும் ரிஷாட்டின் ஆதரவுமே காரணமாக இருக்கும் என்று விமர்சகர்கள் அடித்து கூறுகின்றனர். கிழக்கில் திருகோணமலையில் சஜித் மற்றும் ரணில் இருவருக்கும் இடையேதான் போட்டி என்ற நிலையில் மட்டக்களப்பில் ரணில் தெளிவான வெற்றியை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அம்பாறை மாவட்டத்தில் சஜித் அணியே வெற்றி பெறும் என்ற நிலையில் பொத்துவில் தொகுதியை ரணில் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், வழமைக்கு மாற்றமாக ரணில் மாவட்டத்தை வெற்றி பெறாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாவட்டத்தில் 2ஆம் நிலைக்கு வருவார் என்றே கூறப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் மலையகம், வடக்கு மற்றும் கிழக்கில் சஜித்தோ ஜேவி பீனரோ இப்போதைக்கு வெற்றி பெறும் நிலையில் இல்லை என்றே கூறப்படுகிறது. இது தேர்தல் வெற்றியில் பாரிய தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். அனுரவிற்கான அதீத ஆதரவானது செயற்கையானது என்றும் சமூக வலைத்தளங்களில் கூறப்படுவது போல் நிலைமை இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் நாடு தழுவிய ரீதியில் ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பல மாவட்டங்களில் 3இல் 2 பெரும்பான்மையான வாக்குகளை பெற வேண்டிய நிலை ஏற்படும். இன்றைய நிலையில் அவ்வாறானதொரு நிலை மேற்கில் ஏற்படவில்லை. தென் மாகாணத்தில் உள்ள அம்மான் தோட்டை, மாத்தறை மற்றும் காலி மாவட்டத்தில் மும்முனை போட்டி உள்ள நிலையில் 3 மாவட்டத்தையும் சிறிய வித்தியாசத்தில் அனுரவே வெற்றி பெறுவார் என்று அறிய வருகிறது. ஏனைய எந்த ஒரு மாவட்டங்களையும் அனுர வெற்றி பெறமாட்டார் என்ற நிலையில் ஒட்டுமொத்தத்தில் அனுர போட்டியில் 3ஆம் நிலையிலேயே இருப்பதுடன் சமூக வலைதளத்தில் மட்டும் முன்னிலையில் உள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை. இன்னும் ஒரு கூர்வாளின் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.